நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். மதுமிதா கையில எல்லா அதிகாரத்தையும் குடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம மதுமிதா தான் அந்த கம்பெனிக்கே ஓனர் ஆயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து வீட்டுக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து மேனேஜர் தான் வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து வெல்கம் பண்றாங்க. "வாங்க மேனேஜர் எதுவும் விஷயமா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனையும், "இல்ல மேடம் நான் வந்து மதுமிதா மேடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? வெயிட் பண்ணுங்க இந்த வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா, மதுமிதா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு அங்கிட்டிருந்து சகுந்தலா வந்து வராங்க. என்ன மதுமிதாவ வந்து கூட்டிட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ஓரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதுமிதா வந்து வராங்க. சொல்லுங்க சார், என்ன சார் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், மேடம் உங்க பேர்ல ஒரு புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் மேடம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, என்ன சார் என் பேர்ல எதுக்கு அக்கவுண்ட் அப்படிங்கிற மாரி கேட்காங்க. எல்லாமே கௌதம் சாரோட ஏற்பாடு தான். கௌதம் சார் தான் அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு புரியல, புரியிற மாரி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இல்ல மேடம், அவரோட பேங்க் டீட்டெயில்ஸு, கம்பெனி எல்லாத்துக்குமே வந்து உங்கள தான் நாமினியா போட சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, இங்கிட்டு பார்த்தா சகுந்தலாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னது இத்தன வருஷம் வந்து அவனுக்கு அம்மாவா நான் இருக்கேன். எல்லாருமே இந்த வீட்ல இருக்கோம். எங்கள நம்பல நாமினியா போடல. அத விட்டுட்டு நேத்து வந்தவ மதுமிதா, அவள வந்து நாமினியா போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மதுமிதா வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்குறாங்க. இல்லங்க எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, என்னம்மா நீயி? உன்னைய தேடி வந்து வந்திருக்கு. உன்னைய தேடி தான் கௌதம் வந்து அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வேண்டான்னு சொல்லலாம்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல பாட்டி எனக்கு எதுக்கு? நான் அந்த வீட்ல இருந்துக்கிறேன். எனக்கு இந்த கம்பெனி இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம அந்த வந்தார்ல மேனேஜர் அவங்க வந்து சொல்றாங்க, மேடம் உடனே வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். எல்லா எல்லா பேங்க்குக்கும் உங்கள வந்து நாமினியா போடணும். இது வந்து சாரோட உத்தரவு. அவர் தான் என்னைய அனுப்பி வச்சாரு. இப்ப வேண்டான்னு சொன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரி என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. மேடம் யோசிக்காதீங்க. எல்லா பேப்பருமே நான் ரெடி பண்ணி இங்கேயே கொண்டு வந்துட்டேன். நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம். ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டு குடுத்துருங்க எல்லாத்துலயுமேவும். நான் அத கொண்டு போய் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மதுமிதா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கம்பல் பண்ணிடுறாங்க. சரி நீ போட்டு தான் ஆகணும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து கையெழுத்து போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சொல்றாங்க. சரி சார் வாங்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா பேப்பர்லயுமே சைன் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே சகுந்தலாவுக்கு வந்து வந்தது பாருங்க வெறி. பயங்கரமா மொறச்சு பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில எல்லா பொறுப்பையும் நம்ம கையில எடுத்து இந்த சொத்துக்கெல்லாம் வந்து நம்ம அதிபதி ஆயிடலான்னு பார்த்தா, அத விட்டுட்டு நேத்து வந்தவ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப கடுப்பா நின்னுட்டு இருக்காங்க. பாட்டி வந்து மதுமிதா வந்து பாராட்டுறாங்க. பரவாயில்லையே மதுமிதா, நீ வந்து கௌதம் மனசுல வந்து நீங்காத இடம் பிடிச்சிட்ட. இல்லைன்னா உன்னைய நாமினியா போட சொல்லுவானா? இத்தன வருஷமா இருக்கேன். யாருமே நாமினியா போடல. அப்படி இருக்கும்போது இப்ப தான் வந்த. அதுக்குள்ள அவன் மனச மாத்தி நீயே நாமினி ஆயிட்டியே! பரவால்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து கௌதமே நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.